கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோசுவா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவை குறித்து நம் நேற்று தினத்திலும் தியானித்தோம். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, மேன்மைப்படுத்தினார். நம் ஆண்டவர் சொல்வதை செய்கிற தேவன். எந்த இடத்துலையாவது கனவீனப்பட்டிருக்கீங்களா? உறவினர்கள் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை யாராவது அற்பமாக நினைச்சாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னால் அதை செய்வார். இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மோசேக்கு பயந்தாங்க, யோசுவாவுக்கு பயரலை. அதனால் மறுபடியும் மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கு என்ன பண்ணாங்களாம்? உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன பயம்? யோசுவா கிட்ட கர்த்தர் இருக்கிறார். அதனால் யோசுவா ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது என்று சொல்லி அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. கர்த்தர் இருக்கிற மனுஷன்ட்ட எதிர்த்து பேச ஜனங்கள் யோசிப்பார்கள். ஏன் என்று சொன்னால் அது கர்த்தர் இறங்கிடுவார். உங்ககிட்ட கர்த்தர் இருக்காரா? கர்த்தரை உங்கள் உள்ளத்தில் வச்சுருக்கீங்களா? எங்கே போனாலும் அவரோடு வாழ்கிறீங்களா? பேசும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது. அப்போன்னா கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ எளிமையான ஆளாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்திடுவார். ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். ஏன்னா நம்ம வேதம் சொல்லுகிறது, வீட்டாரே சத்துரு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஊழியக்காரனை அங்கீகரிக்க மாட்டாங்க, நம்ம ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் கர்த்தருடைய நாமத்தினால அவங்க கண் முன்னாடி சில தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி நம்மளை மேன்மைப்படுத்துவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது யோசுவாவுக்கு சொன்னதை கர்த்தர் செய்தார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். யார் முன்னாடிலாம் நாங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து போனோமோ அந்த ஜனங்கள் முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் கண்களுமே பார்க்க உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.